எனக்கு தெரிஞ்ச அந்த அது நல்லா இடம் அதில் சைஸ் இருந்தால் அதில் இடம்டா அந்த நிச்சயம் இல்லை. உண்மையிலே நான் இதை சொல்ல போனால் அன்றைக்கு நமக்கு கோட்ஸ் போன வருஷம் இது 4ஆம் மாதம் 7ஆம் தேதி என்ன சொல்கிறோம் அந்த பர்த்டே 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து உடுப்பெடுக்கிறோம். நாங்கள் அது வளமை எல்லாருக்கும் என்ன வருமா கிடையாது. என்ன நடந்துன்னு சொன்னாங்க இப்போ அங்கே வந்து நம்மளுக்கு கேண்டீனில் வந்து வாரவங்க வந்து வேண்டிட்டு வருவாங்க. அந்த கேண்டீனில் வேண்ட அந்த கேக் இவங்க வந்து சொன்னேன் இப்போ நாளை 2 பர்த்டே நான் நிறுத்துறேன். திடீரென்று அவ்வளோ அந்த கேக்கை வச்சு புட்டு சாப்பிட்டது என்ன சொல்றாரு அந்த டைம் அப்படி சாப்பிட்டது வந்து பயங்கரமான ஒரு கவலைக்கு உள்ளாக்குற ஒரு நாளா இருக்கு. தம்பி பிறந்த 25 வருஷத்துக்குள்ளேயுமே ஒரு இல்லாத ஒரு பிறந்தா தானே அது. அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து யாரோ ஒரு அக்கா வேண்டாப்பா பண்டதாய் பாக்காடா இல்ல அவ இல்லேன்னு யாருண்டே தெரியாது. அதுவும் ஜெயில விசிட் போட்டு கொஞ்சம் டைம் வந்து பயங்கரமா யோசிக்க வச்சுது. சரியான மாதிரி கவலைப்பட வச்சுது அந்த ஒரு மூமெண்ட் வந்து காட்டுறாப்பா செருப்ப. இது வந்து 2025 அவ்வளோத்துக்கு வந்துட்டேன்னு டொய்லெட்டுக்கு போகிற செருப்போட மோசமாக கிடக்கு. அவங்களோட கண்ணோட்டம் வந்து செருப்போட இருந்தவன் செருப்போடயே இருக்கணும். இந்த உலகத்தில் வந்து பிறக்கக்குள்ளவன் காரோட பிறந்தவன் பைக்கோட பிறந்தவன். அடி தம்பி இப்போ இவன் எனக்கு பேவர் நினைக்கிறியோ நீ? உள்ளு போனங்களுக்கு தான் தெரியும். உள்ளே இருக்கவன் எல்லாம் குற்றவாளியும் இல்லை, வெளியில இருக்கவன் எல்லாம் நிரபராதியும் இல்லை. வழங்குதா 34 ഉണ്ട് ஜெய்ஸ் 34 முதல் 34 பேசுண்டியா? நான் சொன்னா நான் மென்சிட்ட போகமுடா பல சொல்றான் மறக்க கூடாண்டு. இங்க வந்தா நீ எட்டியெல்லாம் நினைக்கிற. சரி நீ இல்ல கடையில வணக்கம் போங்க. செருப்பு எடுத்துட்டு வீடியோ எடுப்போமா? அப்போ செருப்பு எடுக்கிற காட்டில் செருப்பு எடுக்க நல்ல காது அதுதான் வீடியோ எடுக்கிறதே செருப்பு எடுக்கதாடா. அது உண்மை கதை உண்டு. இப்படி தான் போன முறை முடிவெட்ட போய்க்கேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு போனானே. நம்ம முடிவெட்டுறதுக்கு கனடாலேருந்து ஒரு அம்மா காய்ச்சி அனுப்பினான். ரொம்ப காய்ச்சிட்டு போனானே அதையும் டிக்டாக்ல எடுத்து போட்டாங்களே. அவனுக்கு முடிவெட்டுற கூட கனடாலேருந்து காய்ச்சி அனுப்புகிறாங்கன்ட்டு கடவுளே வம்பலே காய்ச்ச கதைராப்பா. அனுப்பினா குற்றம் வேண்டியில்லை, ஆனால் அனுப்பாத உண்டு. சும்மா சொன்ன விஷயம். சரி அதுக்கு கிடம்புறாங்க. செருப்பு எடுக்க போகிறோம். இப்போ காட்டுறோம் என்ன செருப்பு எடுக்க போகணும். அதை கட்டாயம் இந்த வீடியோவில் காட்டுறோம். மறக்க எடுக்கிற செருப்பை காட்டோம்னா இப்போ நான் போட்டுக்க செருப்பை காட்டுவேன். அண்ணே கடைக்கு என்ன வேற என்ன என்னண்டு சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரியா? இங்க காட்டுறாப்பா செருப்பை. இது வந்து 2025 அவ்வளோத்துக்கு வந்துட்டேன்னு பஞ்சகாலம் டொய்லெட்டுக்கு போகிற செருப்போட மோசமாக கிடக்கு. இல்லை வாட்டர் தயாரிப்பு தானே. இப்போ என்ன நான் முதல் போட்ட என்ன பிஞ்சிட்டு அப்போ வீட்டில் இருந்தோண்ட சும்மா ஹொலிக்கு வந்தேன். இப்போ கடைக்கு வர ஓல்ட் மேன் ஜூஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. அது எல்லாரும் யூஸ் பண்ணுறது. அண்ணா எது தர போறியல் புதுசாக இறங்கின மாதிரி என்ன சண்டை அப்புறம் சண்டை அப்புறம் இது கொஞ்சம் இறங்கி கிடக்கு. எது இது எது பொடியல்கிட்ட செருப்பை பேர் நீ எங்க போசா எடுத்து போட்டு என்ன ஓ அடியா பஸ்ஸா பார்த்து போகிறோம் வாங்கிக்கிறா இருக்கும். எடுங்க சொல்கிறேன் பார்த்து. திறப்புலா மட்டை கலப்பையா? இது அதானா அது எது எல்லாம் போட்டது தானே எல்லாம் போட்டான் அதுதானே. இப்போ என்னடா செருப்புன்ற வந்து காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? சொல்லு காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? ஆனால் நீங்கள் போன யூஸ் பண்ணால் ரெண்டிங் செருப்பு போல அதோ இல்லை ரெண்டா பங்கு போதில்லை போல சூப்பரா எடுத்து எங்கே எடுத்துருந்தீங்க? எடுத்த வழியாக தான் காட்டுறேன். இந்தியன்டியோ பாரமே எல்லாம் கிடக்கு. பாரம் இல்லாதான் போடும். அண்ணா நீங்கள் சொல்லுவாங்க காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? வளம்பா அப்படி வருது அப்படி தான் வந்தது. மீசலாம் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? பாத்தியே எனக்கு பிடிக்க படிச்சாக்கலத்தானே. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் பாட்டு ஐயோ கடவுளே உண்மையானே முள்ளில்லாட்டி காலுக்கு செருப்புன்னு தேவைன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த காலம் இது அந்த காலம். அண்ணா இது முள் அப்படி வந்தா முள் அப்படி வந்தா
செருப்பு போட்டு முள்ளு வந்து இதெல்லாம் அறந்த போனோம் இப்போ கடைசியா. இது யாழ்ப்பாணம் மட்டும் தாங்க இந்த செருப்பு கடைக்குள்ள போக மாட்டோம் சரி வர புதோ யாழ்ப்பாணத்துல எடுக்கிறோம். ஏன்னா யாழ்ப்பாணத்துல எடுக்கிறான் இல்லையா அன்னைக்கு பிசினஸ் கொடுக்கணும். எங்கட ஒரு அன்னையின் கடையை விட்டு யாழ்ப்பாணம் போறேடா வைத்தியார் ஆளை பார்த்து வச்சு சொல்லுங்களா எவ்வளோ விலை கொடுத்து எங்க வேணாலும் அதை காலுக்கு தான்டா போட போறோம். ஆளை பார்த்து வந்தா விலை ஊட்டி கொடுங்க ஆண்டு அக்கினி எவ்வளோ விலை கொடுத்து எங்க எடுத்தாலும் அதை காலுக்கு தான் போட போறோம். அது பார்க்க நம்ம தெரிஞ்ச நாள் மனசேட் எடுத்துட்டா அந்த சந்தோஷப்படுங்கடாப்பா. அது நீங்க இப்போ காட்டின அந்த இந்தியா இங்கே போகிறோம். இது 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 என்ன சம்பவம் இப்போ இதில் சைஸ் இருக்குது தானே? இது இது சைஸ் சரியோ அக்கினி கொண்டு விடலாம் 2 வாரக்கு. இல்லை ஓகே டைட்டாக தான் எடுக்கும் அப்போ நீட்டாக இது ஓகே தான். இருந்தாலும் சைஸ் இல்லை போலக்கா ஒரு சைஸோட போட்டு பாருங்க கூடினா இருந்தா. ஆனால் கொஞ்சம் சின்ன மாதிரி காட்டுது. நம்பர் சரியா இங்கே எட்டு தான் எடுக்கிறேன் எவ்வளோ அப்படியே அண்ணா இப்போ சண்டை காலம்னு எதையும் யோசிச்சு செய்வோம். நாடா இதுகள் அடிச்சது அடி புதுவரம் அடிச்ச காலங்கள் இருக்குது. ஆ கொஞ்சம் பின்னு இழுத்தா கால் வலி இது அதிகமாக ஒன்று அதே மாதிரி போட்டு பாப்பே திருப்தி. நீ எடுத்து கொடுங்கோ எது செட் ஆகுதோ கால் எங்கே நிற்கிறேன்ட்டு பார்ப்போம். அதை எடுக்கட்டுமா கொஞ்சம் சின்னன்மை பீடா அண்ணன் யோசிப்பேன் நீ போட்டு வந்த செருப்புன்ற கேட்டுக்கும் உனக்கு செருப்பு தேவைப்படுதோன்னு. அப்பா என்ன வைக்க அண்ணே நான் கடைக்கே இருக்கிறேன். ஏசி நீ ஏசி போட்டுறாலும் அதுக்கு கரண்ட் ஏசி போட்டுறாண்டு உங்களுக்கு நன்மையான ஏசியை போட்டு தர அதுக்கு கரண்ட் பில்லு கட்டி நீங்கள் செத்து போடிக்கலண்ணே உண்மை கதை. இப்போ கரண்ட் பில்லுலாம் கூட அடிங்க சொல்கிறோம் அதுதான் நான் கணக்கு. எது எது இது அப்படி தான் பெரும் ஈயும் இல்லை சார் கொஞ்சம் அது ஈ மட்டும் நாங்கள் போட மாட்டோமே. அப்போ இதை எடுப்போம் மாற்ற போறீங்க ஒரு மாற்றி இல்லை தான் இது டைட்டாக அது பெருசாக இருக்கு இதுக்கு இடையில இல்லையே இடையில கவிதாஸ் இது சரியா தம்பி சரியோ ஆ சரியா ஓகே வெளில போடுங்க எவ்வளோ அண்ணே 4000 போடும். ஒரு ஷோடி தான் எடுத்தேன் ஒரு ஷோடி தான் எடுத்தேன். அவர் பகடி விட்டு வரவங்களோட 1500 தான். பொஸ்ஸா தெரியும் நான் பொஸ்ஸா தெரியும் என்ன பெரிய சொல்லுங்க பொஸ்ஸா அவ்வளோ 2900 தான் பிறகு அவ்வளோ ஆள் அப்படி தான். வேடே 100 ரூபா குறைக்கிறது உங்களோட ஃபோன் பண்ணால் 100 ரூபா கூட்டித்தாலே எங்களோட வரடே போஸ் சந்திப்போம். நன்றியா. பிஸ்னஸில் இப்படி தான் அடி இது அப்பா இந்த செருப்பேடாப்பா கட்டாக எடுக்கணும் செருப்பு கட்ட அப்பா அப்பா அங்கே வேலைக்கு இது பொறுக்கி கடவுளை இதுக்கு யாரா கோன் பண்ணுறாங்க கொண்டு வராங்கண்டு எடுங்க பைத்தியம் எடுங்க அப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பேசுகிறோமையா புறா இப்போ இன்றைக்கு வரும் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து மெத்த கிடைச்சதுலேருந்து 50 மீட்டர்ல லெஃப்ட் சைடில் இருக்குது. எங்கள் பழைய உறவுகளுக்கு தாங்கன்னா நாங்கள் வீடியோ செய்யறாங்க இதை வந்து பணத்துக்கு அனுப்பிச்சிக்கிறது வேட்டே போசா இதைக்கு ஒரு 11 மணிக்கு அப்புறம் தட்டிப்பேன் வேட்டே எல்லாரும் நாளை விடிய தட்டுங்க ரைட். இன்னும் வெக்கடாப்பா அது கடவுளே எத்தனை கவிதாஸ் என்ன வசந்த நான் கடைக்குள்ள நழுவுறான் நின்று அடே வா ஏசி காண்டி போட்டு உண்மை அல்ல அதுக்கு தான் போய்ப்பா அதுதான் போய் தரேன். அக்கினி சில யோசிக்கிறேன் யோசிக்க கூட ஏன் முன்னுக்கு இருக்கிறேன்டா இப்போ கண்டு கொடுத்து பார்ப்போம் ஸ்டாண்டர்ட். அப்போ எங்கே இப்போ போகிறோம் என்னது போகிறோம் அதாவது நாங்கள் இடையில ஒரு 3 நாள் வந்து மட்டக்களவில் நின்றுருப்போம். இல்லை சொல்லத்தானே வேணும் வந்து கேட்காட்டி புதுசாரும் பார்க்க வந்தால் சாரி இப்போ புதுசாரும் பார்க்க வந்தால் அதை தட்டி பார்ப்பாங்க அந்த வீடியோ வந்து பொடியில் வந்து இப்படி தெரிஞ்சுக்கான்னு சொல்லி அதுக்காக வந்து சின்ன விளக்கம் கொடுக்கணும். கடந்த 3 நாட்களாக வந்து மட்டக்களப்பில் சின்ன ஒரு வேலையாக போயிடும் விளக்கம் பிள்ளையா இல்லை அதான் மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமத்தில் கவிதாசில வீடு நின்றாங்க. அதாவது வீடியோவில் சரி நான் அது காட்டலை நம்ம சொல்கிறேன்டா காட்டலப்போ நான் ஒரு கதைக்கு சசிதாமான்ற ஒரு டிவி 2 ஓப்பன் செஞ்சாங்க மட்டக்களப்பில். அதை முடிச்சு கொண்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ண பண்ணால் கட்டையம்மாயிட்டம் போயிட்டு சில உறவுகள் இருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில்.
மிகவும் அன்புக்குரியவர்கள். அப்போ அவங்ககிட்டையும் போயிட்டு அவங்க அழைச்ச படிக்கு பிறகு நாங்களும் வீட்டு வேலைகள் நடக்கிறதால என்ன சொல்கிறது அது எல்லாமே டைட்டாக போய் கொண்டிருக்கு. இது ஃபைட் கட்டம், கடைசி கட்டம். அதுலேயும் வந்து வேலையாட்கள் வாரதே குறைவு வந்து நாங்களுமே கால் பண்ணி சொன்னாலும் வந்து பொடியல் வாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிஞ்சு பார்த்தா 10 மணி ஆனாலும் வாக்கில் காணல. பெரிய ஒரு கவலை. நீ எழுப்பி பார்க்குறிய 10 மணி? இல்லை, எங்களுக்கு கவலையிலே வந்து செல்லக்களிக்கு பெரிய கவலையில் வந்து ஆள்ற சத்துனாலும் போடுறாங்க. எப்படியும் ஒரு 9 மணிக்கு 9:30 கடைசி எழும்பிடுவோம் வந்து. ஏன்டா ஆள் விடிஞ்சா வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்காது, ஏதாவது ஆள் விடிஞ்சாதான் ஒரு வேலை செஞ்சே ஆகணும் வந்து. இல்லாட்டி ஆளுக்கு அன்றைய நாளே ஒரு விடியாத மாதிரி தான் உண்மையில் சொல்ல போனால். ஆனால் என்ன சொல்கிறேன், இருந்தாலும் மட்டக்களப்பு போனால் தெரியும் வந்து யாழ்ப்பாணத்தை ஒப்பிடும்போது அங்கே மட்டக்களப்புல அந்த வெயிலும் அதிகம், வெக்கையும் அதிகம். ஆனால் இங்கே வந்து வெயில் ஓகே இருந்தாலும் வெக்கு கொஞ்சம் அடிக்கிற கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தளவில் வெக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னா உண்மை கதை. சரிடாப்பா, என்னப்பா காய்ச்சிட்டே போகிற கதை என்ன இப்போ என்னத்துக்கு போகிறோம், என்ன செய்கிறத போகிறோம், அதை பற்றி கையிலேதாப்பா. அதாவது என்ன சொல்கிறேன் வந்து இந்த மாதம் வந்து கடந்த காலம் நாங்கள் வந்து ஜெயிலில் இருந்திருப்போம். அந்த டைம்ல வந்து எப்படி எடுக்கிறான் பாத்தியோ, வந்து ஒரு பர்த்டே வந்தது, நினைக்கவே இல்லை நான் துக்களா வருவான்டா. அதாவது இன்றைய நாள் வந்து கடந்த காலத்தில் எங்களுக்கு வந்து கோட்ஸுக்கு போன ஒரு டேட் உண்டு. நாங்கள்லாம் வந்து நான் இது 3ஆம் தவணை நினைக்கிறேன், 3ஆம் தவணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைம்லாம் வந்து நாங்கள் கோர்ட்ஸில் வழக்கெல்லாம் முடிஞ்சு வந்து இருக்கு. நாங்கள் வந்து ஜெயில் பஸ் வரும் வரைக்கும் வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக. அப்போ என்ன சொல்கிறேன், கடந்த காலங்கள் பல கவலைகள் இன்னல்களோட முடிஞ்சது. இந்த வருஷம் வந்து சிறப்பாக போய் கொண்டிருக்குது. இனியும் வந்து எங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக போகணும்னு நாங்களும் கடவுளை வேண்டிக் கொண்டு, அதாவது போன வருடம் வந்து கவிதாசிரியர் பிறந்தநாள் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஜெயிலுக்குள்ளே வந்து அவனோட பர்த்டே போனது. இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே விட்டு கொடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய பொடியல் வந்து என்ன சொல்கிறது, அந்த விடியத்தில் யாருக்கு வரும் வந்து சாப்பாடு வந்து கேக்கோ அது வரும். அப்போ அதையும் பற்றி கொண்டு பொடியெல்லாம் சேர்ந்து சின்ன ஒரு கேக் கட்டிங், ஜெயிலுக்குள்ள ஒரு கேக் கட்டிங். ஓ, அப்போ நீங்கள் ஜெயிலுக்கு கேக் கட் பண்ணீங்களோ? இல்லை சொல்லத்தேன். ஓமா, அன்றைக்கு செவ்வந்தி கட் பண்ண என்ன நடந்தது தெரியுமா? கேக் கட் பண்ணக்கு அப்படியே பிடிச்சா சொல்லுங்க எல்லாரும். இது கேக் கட் பண்ணுறதுக்குள்ள செலிப்ரேட்ல ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஜெயில் கென்னினுக்கு கட் பண்ணவே இல்லையே. என்ன கதைக்க சும்மா, ஏன் தேவையில்லை கதை, நீ கதைக்க கட் பண்ணவே இல்லையே. கேட்க அண்ணனி 45 நாளும் போதாரியா கண்ணால கண்டெல்லாம் அந்த ஜோரம் மீந்தினும் இல்லை. கேக்கு வெட்டினாரான், கேக்கு அப்படின்னாதான் என்ன சொல்றா நீ இப்படியா பைத்தியாரா கதை கதை. அதாவது அங்கே வரக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறேன், அன்றைக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் பிள்ளைகளோட நாங்கள் காய்ச்சி பேசி வந்து இது போனது தான். என்ன சொல்ல உண்மையை சொல்ல போனா என்ன நடந்ததுன்னு சொன்னா, அங்க வந்து நம்மளுக்கு கேண்டீன்ல வந்து வாரவங்க வந்து வேண்டிட்டு வருவாங்க. அந்த கேண்டீன்ல பண்ற அந்த கேக் அதை வச்சு அங்க இருக்க படியான IPL பாத்துட்டு இருந்தவன மெச் பாத்துட்டு இருந்தா. அப்ப இவங்க வந்து சொன்ன நாளை எந்த பர்த்டே நான் நித்துறேன் திடீர்னு அவ்வளவு அந்த கேக்க வச்சு புட்டு சாப்பிட்டது. இருந்தாலும் அதுவும் ஒரு மெமரி தான். உண்மை அது ஒரு என்ன சொல்றது, அந்த டைம் அப்படி சாப்பிட்டது வந்து பயங்கரமான ஒரு கவலைக்கு உள்ளாக்குற ஒரு நாளா இருக்கு. அப்போ உண்மையா என்ன சொல்லுங்க, ஆமோ எப்படி நம்ம வழியில இருந்திருந்தா ஏதோ இதெல்லாம் செஞ்சிருப்போம். இங்க வந்து எப்படி ஐயோ நினைச்சு பாக்கலடா. அது வந்துட்டு ஒளிப்பி விட்டாடு இல்லோ. அதுக்கப்புறம் ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு, ஒரு கொஞ்சம் டைம் வந்து பயங்கரமா யோசிக்க வச்சுது, சரியான மாதிரி கவலைப்பட வச்சுது அந்த ஒரு மூமெண்ட் வந்து. அதான் சொன்னோம் அவன் கேக் கட் பண்ண. அதான் சொன்னேன். அதை விட இவருக்கு தெரியாது அங்க என்ன நடந்தது. நீங்க வேற இடம் இல்ல, நாங்க மேலுக்கு நீ கீழுக்கு. நான் சும்மா நம்மள சொன்னேன், நான் பொதுவாக கேக் கட்டிங் தான். இல்லை அது உண்மையும் தான், அது செஞ்சுதான் இல்லைன்னு இல்லை. இப்போ நம்மளா அப்படி செஞ்சதே பெரிய விஷயம் தான். அப்படி எல்லாம் சேர்ந்து ஞாபகம் வச்சிருந்து அதோட அந்த டைம் நான் வந்து ஞாபகப்படுத்தி ஆனுண்டாப்பா. இது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியா, அந்த பர்த்டேல அன்றைக்கு வந்து யாரோ ஒரு அக்கா வாண்டாப்பா அதுவும் ஜெயில விசிட் போட்டு அண்டைக்கு அதுவும் வந்தா அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போனா தான் வந்து அந்த கேட்லயே நின்றுவாங்க. யாராவது வருவாங்க நம்மட வீட்டாக்கள் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து போகலாம்னு சொல்லி பார்த்து நின்று கடைசியா ஜான்சன் அம்மா வந்து அவோட போய் கொடுத்துட்டு வந்தா. ஜான்சன்ட்டான் கொடுத்தாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு யாருன்னு சொல்லி தெரியல.
இந்த வீடியோ அவங்க பார்த்தா உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தா உண்மையா அது பெரிய விஷயம் என்ன. நம்ம எல்லாம் கதைச்சேன் ஆறுண்டு ஏன்னா மறக்காம தெரியப்படுதுங்க. என்ன சொல்றேன் வந்து நீங்க உங்களோட அன்பில் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சா வந்து இவன் ஒரு நன்றி சொல்லுவான். தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸ் எழுதிடுவாங்க. ஏன்னா போன்ல வந்து இந்த ஒரு 50 ரூபா கேக் கொண்டு சொல்லி விட்டுருவாங்க. அதெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதி விடுங்க. நான் தான் அப்போ எங்கட வண்டு புறாளு அந்த ஆண்டு கமெண்ட்ஸ் எழுதுனா வண்டு புறாளு அந்த ஆண்டு. சரி அக்கே கொடு அக்கனி யோசிப்பாரு. நான் கொடுத்தாலும் குற்றமா கிடக்கு, கொடுக்காலும் குற்றமா கிடக்கு. என்னத்த கொடுக்குறேன்னு கிடக்கு. கொடு கடந்த காலத்தை விடுவோம். நம்ம கடந்த காலம் போனதா இருக்கட்டும். வந்து இந்த வருடம் நாங்கள் வந்து வளமையாக நடக்கிற மாதிரி என்ன சொல்கிறோம் வந்து பர்த்டே 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து உடுப்பெடுக்கிறோம். நாங்கள் அது வளமை எடுப்புறேன். இந்த வாடகை அப்படி போலாம் கிடாக்கு. ஏன்டா சும்மா இருந்த எனக்கு மெசேஜ் போட்டான், அண்ணாக்கா போவோம் மாளுக்கு 2 உடுப்பு எடுப்போம்னு சொல்லி மெசேஜ் போட்டான். அதை விட நீங்களோட கேட்ட வடியில விசரா நித்திரகான் இல்ல எனக்கு தெரியும் கேட்ட வடி சும்மா நீ அவன் காலையில இன்றைக்கு வீடியோ கொண்டும் எடுக்கையும் போகல. அப்ப இன்றைக்கு வந்து நார்மலா எனக்கு விளங்குதான் இன்றைக்கு விளங்குதான் எனக்கு இன்றைக்கு சம்பவம் இதுதான் எனக்கு விளங்குது. என்ன நானா ஒன்றும் வெளிப்படுத்த அதை விட முன்னுக்கு இருக்க அக்னி ஒரு முன்னுக்கு விட சரி பேசுவான். ஆனா நீ என்னதான் எதிர்பார்த்து அப்படி யோசிச்சாலும் இது அக்னி செய்ய போறான்றத நீ யோசிக்காத. அதால நீ அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கொள்ளு. நம்ம இந்த கடைக்கு கொடுங்கண்ணா, நதியாசி கொடுங்க. நதியாசிக்கு இல்ல நோ லிமிட் கொடுங்க சொல்றேன். நோ லிமிட்டுக்கு வேண்டாம். ஆனா என்ன சொல்ற உண்மையிலே அந்த நதியாசிலையும் உடுப்பு இருக்குது. ஜீன்ஸ் சொல்லும் போது பொடியல் தராங்க. எங்க போவோம் என்ன செய்ய முடியும் சொன்னா பொடியல்கிட்ட போய் நம்ம ஜீன்ஸ் எடுப்போம். எடுத்துட்டு நதியாசுக்கு போயிட்டு பார்ப்போம். அங்க இருந்தாலும் எடுத்துட்டு அப்போ அங்கிட்ட அவன்கிட்ட பொடியை போத்துட்டா மென்ஸுக்கு சும்மா சரி போயிட்டு வருவோம். அவன்கிட்ட விலை குறைவாம இருக்கும். மற்றது நம்ம வீடியோவில் பம்பராவோட கதைக்கலாம். மற்றது அவன் அந்த ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அங்கே போடுறாங்க சரியில்லை. முதல்ல அங்கே போவோம். ஒரு செட் இருந்தாலும் சும்மா ஒரு செட் இருந்தாலும் அவன்கிட்ட சரியில்லை மறக்கக்கூடாது. போய் வையம் கேக்கு போய் நதியாசங்க சொன்னாம ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு நாங்க எப்படா உடுப்பு கடையை போயிருக்கோம். எதுவும் பர்த்டே அப்படி இப்படி வந்தா மட்டும்தான் போறது. மற்றபடி எங்க பயணம் போறா போறது. மற்றபடி எங்க அதுவும் ஒரே கடையை தான் தொடர்ந்து போறோம். ஒரு கடையில போறே இல்லை. நாங்க அது சும்மா புதுசா திறந்த கடையாண்டு போட்டு. ஆனா அன்றைக்கு எடுத்த ஒயிட் ஷர்ட் நல்லா போச்சு. அப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு உதவிட்டுறாப்பா அதனால நான் போட. நோ லிமிட்ல வந்து நல்ல ஷர்ட் கலெக்ஷன் இருக்கு. கொஞ்சம் அந்த லிலம் மாதிரி மெட்டீரியல்ல. உண்மையிலே நான் இதை சொல்ல போனா அன்றைக்கு நமக்கு கோட்ஸ் போன வருஷம் இது 4ஆம் மாதம் 7ஆம் தேதி. அப்போ ஒரு யோசனைடாப்பா சரி ஓகே இன்றைக்கு வெளியில போனாலாச்சு என்ன சொல்ற பர்த்டே கொண்டாடணுன்றதுக்காண்டி இல்லை. இருந்தாலும் இப்போ நம்ம பர்த்டே அங்கே போனோம்ல அஞ்சு வெளியில இருந்த எவ்வளோ பேர் துடிச்சோவ்வளோ கவலை இல்லைன்னு அப்பா. அப்போ அதுக்காயாச்சும் ஒருக்கா வெளியில போனா அதோட பர்த்டே கொண்டாடுறதுல எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் விடுங்க. அந்த பண்டிகை நடந்துட்டு வந்து காய்ச்சிருப்போம். அந்த என்ன பொக்கையா இருக்குது மட்டக்களப்புல அப்படி இருக்குது இங்க எப்படி இருக்குது. அதை விட பாருங்க அவ்வளோ ஒரு நெரிசலான ஒரு இடத்துல இந்த டைம் இந்த மாசம் இந்த ஒரு சூடான டைம்ல இப்படி இருந்திருக்கு. அதை விட என்னடாப்பா யோசிச்சு பாரு. இப்ப நார்மலா இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள ஒவ்வொரு கதிரையல் பாயல் கட்டில கூட படுத்து தொட்டு வழியில வரும் பக்க தாங்கலாண்டேக்குள்ள ஜெயிலுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு நெரிசலுக்குள்ளே நான் டாஸா இந்த புக்கை எப்படி இருந்துக்கும். அது போக இனி அந்த கோர்ட்ஸுக்கு போயிட்டு வர்றது இருக்குல்ல அது பெரிய ஒரு ரண வேதனை ஒன்றாப்பா. சில நேரத்தில் யோசிச்சா மண்டை கலக்கும், சில நேரத்தில் யோசிச்சா வயிற்ற கலக்கும். அப்படி போயலாது வயிற்ற கலக்கினாலும் போயலாது கடவுளே. அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை வர. அதை விட என்னன்னு சொல்கிறோம் உண்மையிலேயே. ஆனால் ஒரு மனுஷனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது கூட என்னதுக்குன்னு சொன்னால் அதை பலர் நாங்கள் தவறாக இணைக்கலாம். இப்போ ஒரு குற்றம் செஞ்சவர்னு சொல்லி அனுப்பக்கூட அவர் அந்த தவறை திருப்பி செய்யக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் தான் அங்கே மெயினானதாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் ஜெயிலில் இருக்கக்கூட ஒரு சில விஷயத்தை அவதானிச்சு பார்த்தோம். அப்படி எங்கே அவன் பவுனியா அவன் போட்டான் எப்படினே இல்லை. ரெண்டு பார்த்தா 2ஆம் 3ஆவது பவுனியா திரும்பி வருவான். ஏண்டா போன அடிச்சு போடுவாங்க. சிலவங்க என்ன செய்யறான் தெரியுமா அந்த இன்றைக்கு கோட்ஸுக்கு இப்போ வெளி கொடுவேன் ஆகல்
தங்களோட அந்த பிளேட் எல்லாம் அந்த ஒரு சில அந்த கப்பு எல்லாம் இதெல்லாம் எடுத்து தனியா வைப்பாங்க. சரி ஒரு இடத்து இதை எடுத்து வைக்கலன்னு அப்படின்னு திரும்ப வருவேன் தம்பி ஒரு 5-6 அப்படியான ஒரு மைண்ட் செட்டான ஆக்களுமே இருக்காங்கடா அப்பா. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறோம்னு சொன்னால் இப்போ எங்களோட உடுப்புகளையோ இல்லாட்டி பாவிச்ச அந்த கோப்பையிலையோ அது நீங்கள் நினைக்க கூட பாவிச்சா கொடுக்குறோம் ஜெயிலுக்குள்ளே அது பொக்கிசண்டாப்பா. ஓ அப்போ ஏன்டா அது கூட இல்லாமல் மாற்று துணி கூட இல்லாமல் இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கக்கூட அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா நம்ம பிரித்து கொடுத்துட்டு வர வைக்கன்னு சொல்லி கவிதா சொன்ன மாதிரி சில பேர் வந்து எடுத்து தன்னை ஒரு பேக்கில் சுற்றி ஒரு இடத்துல வச்சுட்டு போவாங்க டான் மாதிரி வந்து அதே மாதிரிக்கு வருவாங்க 2-3 திரும்பி. அப்போ இன்னும் ஒரு மனநிலைமை அது சில பேர் அதை எப்படி அதை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு சில பேருக்கு உள்ளுக்கு வராமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க பழகிடும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களுக்கு. மற்ற சில பேருக்கு வெளியில இருக்கிற பிரச்சனையும் ஒன்று இருக்குதுடா. அப்படி சில பேர் பாதுகாப்பு நோக்கங்களுக்காண்டியும் இருக்கிறாங்க. அப்படி பல விஷயங்கள் அப்படி இருக்கக்குள்ள உண்மையிலே எங்கட அந்த ஜெயில் வாழ்க்கை அனுபவங்கள்ன்ற உண்மையிலே எங்கட வாழ்க்கையில் இப்போ சாதாரணமாக இப்போ எங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளையா பிறந்துட்டே இருப்பாங்க. அக்னியோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கவிதாசோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இது வரைக்கும் சகோதரங்களோ ஒரு தடவை அப்படி ஒன்று சந்திச்சே இல்லையா அப்போ. அப்போ சந்திச்சா இல்லைன்றக்குள்ளே வந்து இவன் நாங்கள் கூட பாருங்க நம்ம என்ன பெரிய ஒரு கொலை செஞ்சதா இன்னும் பெரிய ஒரு குற்றம் எதுவுமே செய்யலை. அப்போ நம்ம பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்குள்ள ஒரு கன்க்ளூஷனாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்கள்ட சமுதாயத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மாதிரி ஒரு கட்டத்தில் நல்லா நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருமன்றது எங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லலாம். என்ன இல்லாட்டி உண்மைக்குமே நம்ம எல்லாம் என்னத்துக்குறாப்பா ஒரு இந்த ஈயரும்பு கூட துரோம்னேக்கான்னு சொல்லி இப்போ சரி அவ்வளோ தூரத்துக்கு இல்லை அட்லீஸ்ட் வந்து உண்மைக்குமே ஒரு கையோங்கி அடிக்க கூட எங்களுக்கு அப்படி மனசு வராது. அப்படி செய்கிறேன் நாங்கள். அப்படி இருக்கிற எங்களை கொண்டே அதுக்கு போட்டு உண்மையிலேயே ஜெயிலுக்குள்ள எங்களை பார்த்தா அவங்க கேட்பாங்க ஏன்டா நீ வந்த நீ நான் கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. அது கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இருந்தும் என்ன சொல்றது உண்மையிலே நாங்கள் அதுக்குள்ள போனதை குறித்து சந்தோஷப்படுறோம். ஆனால் உள்ள இருந்த வழியை விட எங்களுக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு நியூஸுமே வந்து பயங்கர ஒரு கவலையாக இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் ஏதோ ஒரு வெற்றிக்காகத்தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி உணர வைக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த டைமில் எங்களை வந்து அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு சிலவங்க அப்படி இப்படி ஒரு தவறான எண்ணங்கள் வச்சிருந்தாலும் இப்போ வந்து நான் உணர்றேன். என்னன்னா நிறைய பேர் திரும்பவும் வந்து என்னதான் செஞ்சாலும் நீங்க தாண்டான்ற மாதிரி வந்து உணரக்கூடிய பலரும் என்ன சொல்றது இந்த ஒரு தவறுதலான புரிந்துணர்வுல போன பலரும் வந்து எங்களோட வந்து திருப்பி கதைக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதை நாங்கள் குறித்த ஒரு கணவுமே நாங்கள் அவர்களில் கோவப்படுறதும் இல்லை பிள்ளையாடுறதும் இல்லை. ஆனால் சந்தோஷம் 100% நாங்கள் சந்தோஷப்படுறது நாங்கள் திருப்பவும் சொல்கிற விஷயங்கள் அதுதான் வந்து என்ன சொல்கிறது வந்து உலகம் 1000 கதைக்கும். என்ன இப்போ உலகம் கதைக்குது என்றக்காண்டி நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு குற்றவாளியாக வந்துட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வந்துட்டு அப்படி இப்போ அந்த என்ன அந்த காலம் ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்று பார்த்துருந்தாப்பா என்ன ஒரு கண்ணோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினான்னு சொன்னால் உடனே வந்து அவன் வந்து நிருபராயன்னு சொல்லிட்டு மற்றவன் தான் குற்றவாளின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துடக்கூடாதாம். ஏனண்டா அடுத்தவன் சொல்ல 2 கண்ணும் இல்லாமல் வரலாம் ரெண்டு. அதாவது வந்து அவசரத்தில் நாங்கள் எடுக்கக்கூட அந்த முடிவுகள் பண்ணுறாங்க அந்த ஒரு கதை. அதே மாதிரி அன்றைக்கு அந்த பர்டிகுலரில் நான் சொல்லவளுக்கிட்ட அது வந்து அந்த ஐயா கூப்பிட்டு காசு கொடுத்து போட்டு நான் சொன்னேன் தான் என்னென்றால் வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தணுன்ற ஒரு கதையை ஒன்று சொல்ல வளர்க்கிட்டு நான் மறந்துட்டேன். அது என்ன கதை சொல்ல ஆகினி ஏதோ பேர் சொல்லடா இங்கிலீஷ் பேர் ஒன்று. பில்கேட்ஸ் வந்து உலக பணக்காரர்ல முதலாவது இடத்துல இருந்தவர் தானே. சரிதானே. அப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து தான் கேட்பான் நம்ம இந்த பில்கேட்ஸை நீங்கள் வந்து எப்படி உலகத்தின் முதலாவது பணக்காரனா வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ பில்கேட்ஸ் சொல்லுவாராம் இந்த இதில் வந்து ஒரு எம்டி செக் இருக்குது ரைட், உனக்கு எத்தனை கோடி எவ்வளோ பணம் வேணுமோ நீ எழுதி எடுண்டு. ஏன்னா இப்போ உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனே வந்து பில்கேட்ஸ் சண்டைக்குள்ள அவன் எவ்வளோ எழுதினாலும் பில்கேட்ஸ்கிட்ட இருக்கும்டா. ஏன்டா அவனோட கணக்குக்கு மேலே எழுத மாட்டான்டா. ஒரு பக்கம் உண்மையோண்டு யோசிப்பான், ஒரு பக்கம் பயப்படுவான், ஒருவேளை பொய்யோண்டு யோசிப்பான். அப்போ பில்கேட்ஸ் சொல்கிறார் இந்தா எழுதியடு சரி அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் டைம் கொடுக்க இவர் சொல்லுவார் நோ ஐ கான். இன்டர்வியூல என்ன ஒரு
இன்டர்வியூல அவர் பில்கேட் சொல்றாட்டா. அப்ப வந்து அவர் சொல்றாரு இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லி. அப்ப பில்கேட்ஸ் திருப்பி பதில் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இப்ப நீ வந்து உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்ட, நீ எவ்வளவு அழிந்தாவே நான் தந்திருப்பேன். ஈவன் பில்கேட்ஸ் இருக்க சொத்து அழிந்தா கூட பில்கேட்ஸ் கொடுத்துக்க தான் போகணும்லங்குதா. அப்ப பில்கேட்ஸ் வந்து அவனுக்கு பதில் சொன்னார், நீ தவற விட்ட மாதிரிக்கு நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விடையில, அதால தான் நான் அன்றைக்கு நம்பர் 1 பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் வந்து என்ன வச்சுப்பார், என்ன டெஸ்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் எழுதிக்க மாட்டான். அது அவனில் பிள்ளையும் இல்லை, 2 கண்ணோட்டத்தையும் பார்க்கலாம். எழுதினாலும் பிள்ளை எழுதாட்டில் பிள்ளை என்ன மாதிரி. அப்போ சின்ன ஒரு ட்விஸ்ட் உண்டு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ சொல்லுங்க, இது வந்து அந்த சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது. அதான் அதையும் சொல்ல வந்தேன். அந்த ஐயாட அதான் அதையும் சொல்ல வந்தேன். அது வந்து அதாவது என்ன சொல்றது, கிடைக்கிற வாய்ப்பு வந்து பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை அது ஏதோ ஒரு கதை கேட்டுதான் அந்த கதைக்கு அந்த கதைக்காண்டி தான் இந்த கதை வந்தாங்க. இந்த கதையே இந்த கதைக்காண்டி வந்து அதாவது அண்டை கூப்பிடும் போது அந்த நிகழ்ச்சியில அதுதான் அந்த கதையே வந்தது. அந்த கதை ஏதோ ஒரு கனெக்டே தான் வந்தீங்க பாரத் பார்க்கறதுல. நீ சொல்ற யோசிக்கன் அந்த கதையேன்னு வந்ததுரா. இந்த இது அந்த நாங்கள் எங்களை பற்றி பிள்ளையா புரிஞ்சு கொண்டாக்கள்ல அது என்ன சொல்கிறது, அந்த என்ன அந்த ஒரு இதை வச்சு முடிவெடுத்துக்க கூடாது. ஒத்தக்கன் கதையெல்லாம் சொன்னது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாதுதான்டா. ஸோ அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து இப்போ 1000 பேர் சொல்கிறாங்களே என்றக்காண்டி முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அதை சரியாக ஆராய்ஞ்சு அறியாமல் ஒருத்தனை பற்றி பிள்ளையாக கதைச்சு என்ன சொல்லலாம். நாளைக்கு அவனை உண்மையாக என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ஒருத்தனை பற்றி நான் கதைச்சு கொண்டு தெரியுறேன்னா அவனை ஃபேஸ் பண்ணவே மனசு வராதேன்டா. இப்போ வேறு எங்களை கூட வந்து அவ்வளோ விதமாக கதைச்சிருப்பான். ஆடேண்ணா அது வந்து உண்மை பையன்ற வந்து அது வந்து எங்களுக்கு தெரியும். என்ன அப்போ அவன் என்ன சொல்லு தெரியாமல் இப்போ என்ன வார நியூஸாக அப்படியே பரப்பி விட்றான்டா. அது சோசியல் மீடியாவில் உள்ள ஒரு இயல்பு. ஆனால் அதை அறிஞ்சு செய்யணும். என்ன பண்டே கூட வவுனியாவில் இருக்கிற ஒரு பொடியனை காணலைன்ற ஒரு நியூஸ் வந்து நான் வாசிக்கக்குள்ள இல்லை அந்த வீட்டுக்காரர் நம்பர் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த நியூஸை பார்த்த உடனே நான் அதை காய்ச்சி போடாமல் அதில் இந்த ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணி தேவைப்பட்ட கேட்டுறேன், இது வந்து நடந்தது உண்மையா, உங்களோட மகனை காணலையாண்டு. அப்போ கேட்க அப்பா சொன்னார் உண்மைதான் தம்பி, ஆனால் வந்துட்டேன் பிள்ளைங்க. அது பிறகுதான் நான் கதைச்சினேன். அப்போ அந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்தை படி ஆராய்ச்சி போட்டு செய்யணும். ஆனால் இது என்னண்டா எங்களோட விஷயத்தில் நடந்தது என்ன, ரைட் நீ சொல்றியா அவன் கல்லண்டு, ஓகே அவன் கல்லன். நீ சொல்றியா அவன் செஞ்சது புள்ளைண்டு, ஓகே அவன் செஞ்சது புள்ளை என்று சொல்லி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாடா. அப்போ நான் வந்து என்னையும் சந்திக்கக்குள்ள சொல்கிறானே இப்போ இப்படிலாம் சொன்னாங்களா போண்ட. அப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால்கிட்ட ஒரு ப்ரூஃப் கேட்கல உண்ட. அப்போ அவே சொல்லுவான் இதுக்கு என்ன ப்ரூஃப், அதான் உலகமே கழிச்சது. ஏட்டா இது என்ன கதைடாப்பா இது. அதான் உள்ள இப்போ வெளியில் உள்ள பலர்கிட்ட சிந்தனை கேட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தம்பி. இப்போ என்னென்றால் உண்மையிலேயே இப்போ சட்டத்தின் பார்வையில் பார்க்கக்குள்ள ஒரு குற்றம் செய்யாதால உள்ளுக்கு போட மாட்டாங்கல்லடா. அப்படின்றதான் வந்து பலர்கிட்ட பார்வையாக இருக்க போய் வந்து. ஆனால் உள்ளுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். உள்ளுக்கு இருக்கிறவன் எல்லாம் வந்து குற்றவாளின்னு இல்லைடா, விளங்குதா, ஒரு நாளும் இல்லை விளங்குதா. அதே மாதிரி உள்ளே இருக்கவன் எல்லாம் குற்றவாளியும் இல்லை, வெளியில் இருக்கவன் எல்லாம் நிரபராதியும் இல்லை, விளங்குதா. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனால் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கொள்ளும். அப்படியான காரியங்கள் இப்போ வந்து எங்களோட வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்குது. அதுக்கு வந்து ஆதரவு வழங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நாங்கள் மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு அதை விட யோசிப்பான் என்னடா அவனை இல்லை இன்னும் செஞ்சு பழைய கதையெல்லாம் கொண்டு வரான்னு சொல்லி ஒரு தொடக்கமா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த டைம் அப்படியான ஒரு வேதனையில இருந்தாங்க. அந்த டைம் இதோட தொடங்கித்தான் வரணும். அதை விட வந்து பழச மறக்க கூடாது. உள்ள போனவராம வந்து எவனவன் அப்படி என்று தெரிய வந்தது உண்மையான முகங்கள் வந்து. அதை விட இன்றைக்கு பேர் நாங்கள் பழகுற எத்தனையோ பேர் தாங்க எப்படி இருந்தோம் எப்படி வந்தோம்ன்றதே மறக்கிறாங்களே. அண்டை கலாஞ்சி போட்டு பொடியும் கதைக்கலையே கண்டு கடவுளி என்ன கதையப்பா எனக்கு கேட்டாத. அதுதான் இல்லை என்னண்டா இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அண்டைக்கு வந்து ஒரு நான் இந்த ஃபேஸ்புக்கில் நான் அந்த அது ஓப்பனிங்கில் வந்துட்டு நைக்கு ஷூவோட போனோம். நான் செருப்புக்கே வழியில் நான் சப்பாத்து போட்டுக்கொண்டு அப்போ நான் சொல்லலையாடா நான் எனக்கு செருப்பு கொழியில் உனக்கு எப்படி தெரியும் நான் செருப்பு கொழியெல்லாம் இருந்து வந்தாண்டு. நான் அதை சொன்னதே நான் தானே, இல்லாட்டி நான் இப்போதானே நான் சொல்ல மறக்கிறேனோ. அதுக்காண்டி செருப்பு கொழி இல்லாமல் இல்லை நான் தெரியல வந்து செருப்போட தெரிஞ்சேன் நான், விளங்குதா. அப்போ அவங்களோட கண்ணோட்டம் வந்து செருப்போட இருந்தவன் செருப்போடே இருக்கணும், சைக்கிள் ஓடினவன் சைக்கிளே ஓடணும். அப்போ ஏன்டா கார் விற்பான்,
அப்பயும் பைக் விற்பான். யாரு இருக்கிறது அதெல்லாம்? ஐயோ, இந்த உலகத்துல வந்து பிறக்கக்குள்ளவன் காரோட பிறந்தவன், பைக்கோட பிறந்தவன். மனுஷனா பிறந்த எல்லாருமே வாழ்ந்து சாதிச்சு தான் சாகணும், இல்லைங்குதா? ஆனாலும் நாங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. எப்போ மறக்கிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கான தோல்வி ஆரம்பமான அர்த்தம். இன்றைய கூட எங்களை எதிர்த்த பலரையும் யோசிப்பார். எங்களுக்கு எதிரான வீடியோ வரைக்குள்ள அதில் வர கொமெண்ட்ஸ் யோசிப்பார், வேண்ட படம் முடிஞ்சுது, இனி அங்கே எந்த ஒரு ரூபா காசும் இவைக்கு ஹெல்ப்புக்கண்டே போகாது அப்படின்ட்டு சொன்ன டைமில் நாங்கள் கனகாலம் செய்யாமல் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் மனசளவில் விரக்தி, பல என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் செய்ய போய் எவ்வளோ கஷ்டம் நம்ம அனுபவிச்சன்ற ஒரு விரக்தியில் விட்டுட்டு இருந்து பிறகு பல பேர்கிட்ட ரிக்வெஸ்டால் ஆரம்பித்து கடந்த ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்குள்ளே 1 கோடிக்கு மேலே உதவி செஞ்சுருக்கோம். சரி, எங்களுக்கு மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, இவங்களுக்கு நீங்கள் அனுப்பக்குள்ள இவங்க அடிச்சுட்டு கொடுக்குறாங்க அங்காலேண்டு அதுவும் தேவையில்லை, அப்படி ஒரு பேருமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டாக அவங்களுக்கே கொடுக்குறோம். அப்போ டிரெக்டாக அவங்களுக்கே செய்கிறமன்றக்குள்ளே யோசிச்சுப்பாங்க, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் உண்டு. ஒரு துளி வீதம் கூட நம்ம கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டிரெக்டாக ஹெல்ப் போகுதுன்றக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷம். என்னென்றால் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டப்பட்டவங்களுக்கும் எங்கள்கிட்ட அவங்க சொல்கிற கஷ்டத்தை நாங்கள் நீக்கி வைக்கிறவன்றக்குள்ளே அது எவ்வளோ தூரம் சந்தோஷம்டாப்பா. இன்றைக்கு பாரு, உதாரணமாக அந்த அச்சுவேலி பிள்ளைக்கு 15 நாளையில் 80 லட்சம் ரூபா காசு வந்துட்டு கொடுத்து அதுலேயும் 50-60 பேரை காசு அனுப்ப விடாமல் நாங்கள் ஸ்டொப் பண்ணாங்கன்றக்குள்ள ஒவ்வொரு பேர் எங்களை நம்புகிறாங்க, எங்கள் மூலமாக ஹெல்ப் செய்ய ரெடியாக இருக்காங்க. அப்போ இன்றைக்கி கதைச்சவங்க எல்லாம் என்னத்தை சொல்கிறடாப்பா. அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து அவங்கள இது சொல்ல வரையில் திருப்பியும் சொல்ல வரோம், நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தால் ஒரு நன்மை வரணும். இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். சரி, நீங்கள் வீடியோ கூட ஒரு காலத்தில் சொன்னாங்க நீங்கள் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி. நம்ம வீடியோ எடுக்கிறதால கூட ஒரு உயிர் தப்புது, ஒரு நேரம் சாப்பிடுன்னு சொன்னால் அதால் என்னடா தீமை? ஆனால் இதுவே இன்றைக்கி நீங்கள் செஞ்சதால என்ன லாபமாக இருக்குது? சரி, நாங்கள் வீடியோ போடாமட்டும் சரி, அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களோட வளர்ச்சியை நீங்கள் குறைச்சிங்கன்னு வைப்போம் ஆனால் அதால் உங்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு என்ன யாருக்காவது லாபம் கிடைச்சிதா? உங்களுக்கு எட்டு செய்யாச்சு லாபம் அதுவும் இல்லை. அப்போ பிரேன் அந்த வேலைன்னு அப்படி பார்க்க போய்க்குள்ள இன்றைக்கு உண்மையிலே அவ்வளோ தூரம் எங்களுக்கு ஆதரவாக மக்கள் இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கு உண்மையாக சொன்னால் நீங்கள் இவ்வளோ பேர் தான் என்னத்தை இணைச்சாலுமே நாங்கள் அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறதாலே கூட இந்த வீடு நாங்கள் கட்டி கொண்டிருக்க வேண்டியக்குள்ள ஒழிச்சு மறைச்சி எதுவுமே நாங்கள் செய்யலைண்ணே. என்ன செஞ்சாலுமே நம்ம ஓப்பனாகவே காட்டி செய்கிறோம். இன்னொரு இந்த காசில் களவெடுத்து செஞ்சோ நம்ம செய்வோமா இருந்தோம்னு சொன்னால் ஒரு நாளுமே நம்ம பயப்படுவோம். இது என்னென்று வந்தது, அது என்னென்று வந்ததுலாம் வேறு இவனுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லி பயப்படுவோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் கடவுளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுமென்னு சொல்லி போட்டு நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறது, சனமும் சொல்கிறதா நீங்கள் அந்த பழைய கதையில் கதைக்க வேண்டிய கூட இப்போ கவிதா சொன்ன மாதிரி இந்த கதை இந்த இடத்துல கதைக்க வேண்டி வந்ததுக்கான காரணம் என்னென்றால் மெயினாக ஒரு பிறந்தநாள் போன வருஷம் இவன் தம்பி பிறந்த 25 வருஷத்துக்குள்ளேயுமே இல்லாத ஒரு பிறந்தநாள் தானே. அது என்னத்தை தான் சொன்னாலுமே அது எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயமா இருந்துருக்கு. நம்ம வரும் வார்த்தையால் கழிச்சிட்டு போகிற விஷயம் இல்லை. அது எவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தது. அப்போ இந்த வருஷம் நம்ம வழியில் இருக்கிறோம், கொள்ளுறோம், அதை செய்கிறோம் போது சந்தோஷம். அதே நேரம் இந்த யூடியூப் என்ற ஒன்று மூலமாக தான். இல்லாட்டி அவன் சொன்ன மாதிரி நீ நேற்று தான் சொன்னேன், இல்லாட்டிதாப்பா சரி ஒரு ஹேர் கட் பண்ணுறேன்னா ஒரு முதலாவது பர்த்டே, ஒரு பர்த்டே. அது கூட என்னன்னா நான் இந்த 26 வயசுலேயும், அதாவது 22 வயதுக்குள்ள தான் நான் முதலாவது கேக் கட் பண்ணேன். அதுவும் இந்த யூடியூப்ன்ற அந்த ஃபீல்டுக்கு வந்தது பிறகுதானா. அதுக்கு முதல் நான் எந்த ஒரு பர்த்டே கேக் கட் பண்ணி எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே அப்படித்தான்டா. பர்த்டே கூட துபாயில ஒரு ரூமுக்குள்ள படுத்திருந்தான். வெளிநாட்டுல இருக்கிற அன்றைக்கு லீவு நாள் வர ரூமுக்குள்ள படுத்தாட்டு வடியாடலிஞ்ச விஷ் பண்ணி பேஸ்புக்ல போட்டோ ஓட்டுறதானல் அதுகளுக்கு போய் கொமாண்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு படுத்திருந்தான். அந்த அப்படி இப்ப அந்த யூடியூப் பண்றதுக்கு என்ன சொல்ற, அது நிறைய ஒரு சில உறவுகளுக்கு பிடிச்சி ஏதாவது செய்யணும்ன்ற இது இருக்காது, அப்படியே செய்யறது தான், மற்றும்படி ஒன்றும் இல்லை. அதை விட இப்போ அதுலேயும் என்ன சந்தோஷம்னு சொன்னாலும் இப்போ வரக்கூடிய எங்களோட பர்த்டேகள் எல்லாமே உண்மையிலே நாங்கள் விரும்பி செய்கிறோம்ன்றதை விட எங்களை நேசிக்கிற அந்த உறவுகள்கிட்ட ஒரு விருப்பத்தால் செய்கிறோம்ன்றா நீங்கள் ஹைலைட் விளங்குதா. உண்மையிலே இங்கே பலரும் நினைக்க கூடும் என்னண்டு
நாங்கள் வந்து வெளியில் உள்ளவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க அப்படி தான் கதைக்கிறோம், என்ன பிச்சை எடுக்கிறோம் கேட்குறோம்லாம். உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே சரிதான் வந்து, உங்களோட பழகிற யாராக இருந்தாலுமே சரிதான் வந்து, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. நானோ கவிதாசோ அக்கினியோ 3 பேரில் யாராக இருந்தாலுமே வந்து யாரும் ஒரு வெளியில் உள்ள யாரும் ஒரு ஆளுகிட்ட அம்மா அங்கிள் அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் எனக்கு வந்து இப்படி கஷ்டம், எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கோ, இல்லாட்டி நான் இப்படி ஒரு தொழில் ஒன்று தொடங்க போகிறேன் எனக்கு வந்து உதவி செய்யுங்கோ, இல்லாட்டி நான் ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு உதவி செய்யுங்கோ, இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் 3 பேரில் யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்னு சொன்னீங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ கண்டாக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆள் சொல்லி அந்த ஒரு மெசேஜ் நான் உறிஞ்சி ஓட்டு தெரியும் அதுக்காண்டி வந்து இப்போ நாங்கள் அப்படி தெரியும். அது ஒற்று பிரச்சனையே இல்லை, நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு மெசேஜோ ஏதாவது ஒன்று காட்டினா நாங்கள் உறிஞ்சிட்டு இந்த ரோட்டால் நடந்து தெரியும். அதுக்காக வந்து இப்போ ஒரு சில வருவாங்க, ஒரு சில அம்மாங்களோ சரி யாரோ இருந்தாலும் கேட்பாங்கன்னு அவங்களாவே கேட்பாங்க, தம்பி எது வேணும்னாலும் சொல்லுங்கோ, எதுவும் பிரச்சனை இருக்கோ சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க களைச்சி போயிடுவாங்க. அப்போ கூட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்குறோம் இல்லை எது செய்கிறோம் இல்லை. அப்படி இருந்தும் ஒரு சிலவங்க வந்து தம்பி இது உனக்கா நான் செய்கிறது வேண்டாமன்னு சொல்லக்கூடாது, சொன்னேன்னு சொன்னா நீ நான் கதைக்க மாட்டேன் அப்படியான ஒரு அன்பு இருக்க கூட அது ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அப்படி அது வந்து நோமல். இப்போ அவங்க வந்து அப்படி ஒரு அன்பு செய்யறாங்கண்டா அவங்க இங்க வர்ற டைம்லயோ இல்லாட்டி நம்ம அங்க போற டைம்லயோ இல்லாட்டி எப்பயா ஒரு சந்தர்ப்பத்தில் அதுங்களை திருப்பி செய்யறக்காண்டி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குண்டாப்பா. அவங்களோட அன்பை அப்படி வெளிப்படுத்தினா அவங்க இங்க வர்ற டைம்ல நம்மளோட அன்பை நம்ம வெளிப்படுத்துவோண்டாப்பா. அது வந்து சாதாரண மனிதர்களுக்குள்ள இப்போ நம்ம நோமலா இப்போ இந்த ஒரு பணக்காரன் பிறந்த நாளுக்கு வந்து ஒருத்தன் போனா அவனுக்கு பணக்காரன் ஒன்று கொடுக்காம வருவாங்க. அது அப்படின்னு இல்லை விளங்குதான். இப்போ நாங்கள் கதைக்கிற கன்செப்டே வந்து வேறு. இன்றைக்கி எங்களோட நல்லா பழகக்கூடிய நெருக்கமான எத்தனையோ பேர் இருக்காங்க, கடை வச்சுக்க அப்படி இப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. வந்து நம்ம கோல் பண்ணாலே ஆன்சர் பண்ணுற சரியான குறைவு. அவங்களா வாய் வச்சுக்கூட என்னட்ட வந்து கேட்பின வேணாம், எத்தனையோ பேர் கேட்பின வேணாம், தம்பி என்ன வீட்டு வேலை வந்து டவுனாக என்ன காசு பிரச்சனைனா சொல்லணும் வந்து அண்ணாக்கு அண்ணா அனுப்பிவிடுவேன் அது பிறகு பார்க்கலாம்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற பதில் உண்மைக்கும் அண்ணா கடவுளேன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு நிலைமையை எனக்கு இன்னும் கடவுள் தரையில தந்தால் நான் வீட்டு வேலையை அப்படியே நிப்பாட்டுவேன். அப்படி இல்லாட்டி என்னட்ட இருக்கிறதெல்லாம் வித்துக்கித்தனால் நான் அதை வந்துட்டு செய்வேன். அப்படி இல்லைன்ற ஒரு கட்டம் வந்தால் நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி இல்லை கட்டாயம் ஏதோ ஒரு உதவிலாம் அதை செஞ்சு முடிக்கணுமென்ற ஒரு ஸ்டேஜ் வந்தால் பார்ப்போம். நீங்கள் கேட்டதுக்கு நன்றி, நீங்கள் கேட்டதே எனக்கு தந்த மாதிரி தான் அப்படின்றதான் நான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் இங்கே பலரும் நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து வீட்டு ஒரு வெளிநாட்டுக்கார சந்திக்க போனாலே போகிறான் இன்னத்தை கொண்டு போகிறான் ராசா, கனடாவால் வந்தால் எத்தனை $1 கொடுத்துட்டு போகிறாங்களோ, லண்டனால் வந்தால் எத்தனை பவுன்ஸை தந்துட்டு போகிறாங்களோ அப்படின்ட்டு. என்னடா காசு எப்போ பார்த்தாலும் காசுண்டா ஒரு மனுஷன் நினைச்சிட்டே இருக்குதா அப்படின்ற நான் நினைக்கவே கூடாது. என்ன மேலே இன்றைக்கு வீடு தேடி யாரும் வெளிநாட்டுக்காரர் வந்தால் கூடடாப்பா அவங்க சில பஸ்ஸில் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அனுப்பி போட்டு நம்ம கொண்டே இறக்கி போட்டு வருவோம். என்ன அப்போ அவங்க எங்கள்கிட்ட தேடி வந்த ஒரு அந்த அன்புக்காண்டி. ஏன்னா இப்போ கவிதாஸ் சொன்னதெல்லாம் வந்து உண்மைக்கும் அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் கூட யோசிக்கலாம் அவன் இப்படி கேட்குறான் யோசிக்காமேன்னு சொன்னால் எங்களில் வந்து அதாவது என்ன மனசில் பயம் இருந்தால் தான் அந்த மடியில் கனவு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உண்மையிலே நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்யலேன்றேக்குள்ள. ஆனால் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பலர் எங்களோட காதலையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பலர் வந்து அதாவது உலகத்தின் பார்வைக்கு நாங்கள் கல்லர் உண்மையா. நான் சீரியஸா நான் வந்து யாரையுமே நான் தாக்கி கதைக்கிறேன். ஆனால் எங்களுக்குள்ள மனவேதனையை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த ஜெயில் வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தபடியே நான் சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே ஆல்வேஸ் என்ன சொல்கிறோம் 24 hours ஓப்பன் என்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோம். என்ன எனி டைம் வந்து நீங்கள் கவிதா சொன்ன மாதிரி யாராச்சும் ஒரு மெசேஜ் காட்டினா நீங்கள் சொல்கிற ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி வந்து காசு கூட வந்து அனுப்பி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நாங்கள் அடுத்த நிமிஷம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண தயாராக இருக்கிறோம். என்ன இன்றைக்கு பலர் அந்த ஸ்டேஜில் இல்லைடாப்பா. இன்றைக்கு நான் நிறைய எத்தனையோ பேர் எவ்வளோ பேர்கிட்ட வாயால் கேட்டிருக்காங்க எத்தனையோ விஷயங்களை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படியே ஒரு காரியத்தை செஞ்சதே இல்லை. இன்றைக்கு சொன்னான மாட்டீங்க மற்றவன் எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போனான்னு சொன்னான் 14 நாளில் நான் அப்படியே இறங்கிடுவேன். ஒரு மாதத்தில் நான் இறங்கிடுவேன், 5 மாதத்தில் இறங்கிடுவேன்னு சொல்லி கொண்டிருப்பான்.
ஆனால் எங்களோட விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உதவி செய்ய போய் உள்ளுக்கு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போ போவோம்ன்றதே கேள்விக்குரிய இந்த காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு இருக்கேக்க கூட உண்மையிலேயே நாங்களே இருந்தால் கூட எனக்கு ஒரு தானே ஒரு பிள்ளையை செஞ்சு நாங்கள் கொண்டே கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் உள்ளுக்கு போயிட்டான்னு சொன்னால் 2வது நாற்று ஒரு கிழமை போவே யோசிப்பேன். ஐயோ நான் ஏதாச்சும் செஞ்சு அவனை விடுவிப்போம், அவன் திருந்திருப்பான். ஆனால் 6 தெரியாத ஆக்கள் எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு இருக்க நியூஸ் வரும், என்னடா மாதுளம்பழம்னு சொன்னியாம் அப்படி இப்படின்லாம் வந்து ஒவ்வொரு கதையை வந்து கதைப்பாங்க இல்லைன்னா. அப்போ அந்த ஒன்றுமே தெரியாது. அதாவது வந்து நம்ம என்ன செஞ்சோம் கொண்டோம் என்ன நடந்தது எங்கே போனோம் வந்தோம் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த உலகம் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம் அப்படி கதைக்க சின்ன சின்ன துண்டா நம்ம வந்து செய்கிற வீடியோக்குள்ளே எடுத்து போட்டு ஒரு பிள்ளையான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி உள்ளுக்கு இருக்கக்குள்ளே வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருந்துக்குன்ற யோசிச்சா உண்மையாக அவ்வளோத்துக்கு கவலையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு உலகத்தின் பார்வையில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தவறு செஞ்ச ஆக்களாக வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறது தீர்க்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு வெளியில் இருந்த பலரும் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும் எங்களுக்கு. ஆனால் ஒரு நாளுமே நாங்கள் வந்து அதை பற்றி வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னார் தான் இவர் தான் சொல்லி எதுவுமே வந்து நாங்கள் கதைக்கிறதும் இல்லை, கதைக்க போகிறதும் இல்லை, இன்னொரு வந்துட்டு காட்டி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வேலை நாங்கள் செய்ய போகிறதும் இல்லை. ஆனாலுமே செய்யாத குற்றத்துக்காண்டி வந்துட்டு தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மனவேதனை. உண்மைக்கு நாங்கள் இந்த இடத்துல யாரையுமே வந்து குட்டி கதைக்கல. அதே நேரம் என்ன சொல்கிறது இல்லாத ஒன்றை கதைக்கவே மாட்டேன். உங்களுக்கு தெரியும் வந்து நான் ஒரு நாளுமே பொய்யன்றதை நான் சொன்னால் பிடிக்காது வந்து ஏன்டா இப்போ நீங்கள் வர பிறகு கூட வந்து என்ன நீங்கள் இப்போ வாழ்க்கையில் போய் சொன்ன இல்லைன்னு சொன்னால் அது வந்து இப்போ எங்களோட பர்சனல் வாழ்க்கையில் வேறு சும்மா ஒரு 2 பொய்யில் சொல்லாத மனுஷன் வேணுமே இருக்க மாட்டான் இல்லையான்னு சொல்லி இல்லை. ஆனால் எங்களோட வீடியோக்களில் நாங்கள் இந்த உதவி திட்டங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எதுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பொய்யன்றது உங்களுக்கு பார்த்தாலே இது விளங்கி இருக்கும். இந்த பொய்யன்னு சொன்னாலே வந்து அவ்வளோ தூரம் கடுப்பாக இருக்குது. அப்போ அப்படி இருக்க கூட நாங்கள் இவ்வளோ பப்ளிக்காக கதைக்கிற விஷயங்களில் வந்துட்டு நாங்கள் இல்லாத ஒன்றை கதைக்க மாட்டோம். ஒரு நாளும் எங்களோட மனசறிஞ்ச நிறைய விஷயங்களை தான் கதைக்கிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் கூட நாங்கள் சொன்ன மாதிரிக்கு விஷயங்கள் இப்போ கூட வந்து இப்போ நாங்களே திரும்ப அதை கிண்டி ஞாபகப்படுத்தி வந்துட்டு செய்யாமல் இருக்கலாம். இருந்தாலுமே நாங்கள் அதை சொல்லுறோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லையாப்பா. உண்மையிலேயே வந்து ஒரு தடவை வந்துட்டு ஏமாத்தினதை வச்சு நாங்கள் பிழைக்கணுமென்ற அவசியம் இல்லை தானே. அப்போ அதால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் எதுவும் செய்ய ரெடின்ற காண்டி தான் இதை கூட வந்துட்டு நாங்கள் கதைக்கிறோம். அப்போ அக்னிக்கு இப்போ கையுலையது நான் பார்க்கக்கூடிய மாதிரி போல கையுலையுது இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறேன் சில பேர் வந்து ஜோக்காக இருக்குடாப்பா அவையில் பார்க்கக்குள்ள வந்து அவையிலே வந்து இப்படியான கதையில் சொல்கிறாங்க வந்து இப்படி சில பிரச்சனை ஓக்களில் வந்து சில கதைக்கிறாங்க வந்து ஒரு தமிழன் வளர்ந்தா வந்து அவனை போட்டு அடி என்ன அந்த அடியோடு அடிக்குங்கண்டு. நாங்களுமே அந்த டைமில் அப்படி தானேப்பா நாங்களும் நல்லா இருந்து 4 பேர் நல்லா இருந்தால் வச்சுட்டா நாங்கள் வாழ்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அப்போ நீங்கள் இந்த கதை கதைக்கிறீங்க நீங்கள் இப்போ இந்த கதைலாம் கதைக்கிறீர்கள். அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னாடாப்பா இங்கே வந்து அதில் பல காரணங்கள் இருக்குது. வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு கஷ்டப்பட்டவன் வந்து நல்லா வந்தால் அந்த சில சமுதாயத்தால் அதை வந்து பொறுக்கே இல்லாதடா. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புவேன் உண்மையிலேயே அடிமட்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு வர்ற ஒருத்தன் தான் நல்ல ஒருத்தன் நான் வரணும்னு சொல்லி இன்றைய கூட எங்கட நாட்டின் ஜனாதிபதியை பார் வந்து பல நாட்டு ஜனாதிபதிகளுக்கும் ஒரு உதாரணமான ஒரு ஆளாக வந்துட்டு சொல்லப்படுறார். அவர் கூட வந்து அவர்கிட்ட பின்புலம் வந்துட்டு ஆரம்ப கட்டங்கள் வறுமையானன்னு சொல்லித்தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன அப்போ அப்படி ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து அனுபவித்து வர்றோம் தானே இப்போ நல்ல ஒரு தலைவனாக வருவான் விளங்குதா. அப்போ நாங்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணணுமேண்ணா. ஒரு காலம் நாங்கள் ஒரு கொலை சம்பவத்தை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாகவோ இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டாகவோ கடைசி வந்து நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிற எவ்வளோ பேர் சொல்லுவாங்க தம்பியா நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லைன்ட்டு. அப்போ நாங்கள் அவங்களோட ஃபைட் பண்ணுறது நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர்னாலும் அட்லீஸ்ட் வந்து சொல்லுவோம்ண்டேண்ணா. ஏனென்றால் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் நேர்மையாக இருக்கணும் கட்டாயம்ன்றதுக்காண்டி வந்துட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் ஃபைட் பண்ணுறது அப்போக்குள்ளே விளங்கும். அதே மாதிரி எனக்கு காசு வந்துட்டு உதவிக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ நான் வந்து பார்த்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒன்றும் அனுப்ப தேவையில்லை, நீங்கள் அவைக்கே டிரெக்டாக அனுப்புங்க. இல்லை அவங்களுக்கு இது வந்துட்டு கிடைச்சிது நீங்கள் இப்போ வந்துட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை. பெரும்பாலும் 100க்கு 50% 60% பதில் வந்துட்டு நீங்கள் அனுப்பணுன்றதாக தான் இருக்கும். அது எனக்கு கால் பண்ணினவங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி கணவர் நினைச்ச மாதிரிக்கு நாங்கள் பல விஷயங்களை வந்துட்டு செஞ்சுருக்கலாம். வந்து
பல பிரார்த்தனைகள் எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு நாளும் யோசித்ததும் இல்லை, செஞ்சதும் இல்லை. செய்யாததுக்கு எவ்வளோத்தை வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து கவலை. இதை வந்து கதைக்க போனால் ஆதங்கத்தில் பல பல விஷயங்களை வந்துட்டு கதைச்சி கொண்டே போகலாம். அதால் வந்துட்டு நாங்கள் முடிச்சு கொண்டு வந்து உடுப்பெடுக்கிற அலுவலை பார்ப்போம்.